يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. الحمد لله وحده نصر عبده وعز جنده وهزم الأحزاب وحده. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسل الله بحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. صدق الله العظيم. اللهم اجعل صلواتك ورحمتك وبركاتك على سيد المرسلين وإمام المتقين وخاتم النبيين محمد عبدك ورسولك إمام الخير وقائد الخير ورسول الرحمة. اللهم ابعثه مقاما محمودا ويثبته به الأولون والآخرون. உலகை படைத்து பரிபாலிக்குகிற எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகுக. ஒப்பற்ற நாயகம் முக்காலம் போற்றும் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இங்கு வந்திருக்கிற இன்னும் வர இருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நின்று நடுவட்டுமாக. ஆமீன். ஆரம்பமாக மனமார்ந்த சலாத்தினை பதிலை எதிர்பார்த்தவனாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ்வினுடைய ஒரு பெரும் கிருபையினால் மீண்டும் ஒரு அமல்களுக்கான பருவம். எப்படி ரமதான் நம்மை அமல் செய்ய தூண்டி நம்மிடத்திலிருந்து பல அமல்களை அல்லாஹ்விடத்தில் கொண்டு சேர்த்ததோ, அதுபோல் மீண்டும் ஒரு பருவ காலத்தை நாம் அடையவிருக்கிறோம். அது 30, இது 10 நாட்கள் நாம் அடையவிருக்கிற துல்ஹஜ். அன்புக்கினியவர்களே, உலமாக்கள் சொல்லுவார்கள், நாம் பலமுறை கேள்விப்பட்டிருக்கிறோம், உலகத்தின் முதுபெரும் முபாரக்கான 3 நாட்கள், 3 10கள். அது ரமலானுடைய கடைசி 10 நாம் கடந்து வந்தோம். அடுத்து நாம் எதிர்நோக்கவிருக்கிற துல்ஹஜ்ஜினுடைய ஆரம்ப 10. இது உலகத்தின் தலை சிறந்த நாட்கள். உலமாக்கள் எடுத்து பேசுவார்கள், ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் கை சேதம் என்று எதை பதிவு செய்ய வேண்டும் என்றால், இந்த நாட்களை அடைந்து அதை வீணெடுத்து விட்டால் அவன் வாழ்க்கையில் துர்பாக்கியவான் என்று பதிவு செய்து கொள்ளட்டும் என்று எழுதுவார்கள். அப்படி வாழ்க்கையை சிறப்பாக்கக்கூடிய, பண்படுத்தக்கூடிய, வாழ்க்கைக்கான அங்கீகாரத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான நாட்களை நாம் அடையவிருக்கிறோம். அன்புக்கினியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துல்ஹஜ்ஜினுடைய ஆரம்ப 10ற்கு தலையங்கம் அமைப்பார்கள். தலையங்கம், இதுக்கு தலைப்பு என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இது வருடத்தில் சிறந்த நாட்கள் அல்ல, இது வருடத்தின் சிறந்த நாட்கள் அல்ல, மாறாக பெருமானார் சொல்வார்கள், அஅதமு ஐயாமி துன்யா, உலகத்தில் சிறந்த நாட்கள். ரொம்ப வித்தியாசம் இந்த நாட்கள். வருடத்தில் சிறந்தது ரமலானுக்கு பெயர், ஆனால் உலகத்தில் சிறந்த நாட்கள் என்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 10 நாட்களுக்கு தலையங்கம் தருவார்கள். இன்னொரு ஹதீஸ்ல பெருமானார் இவ்வாறு சொல்வார்கள், அஃதலு ஐயாமி துன்யா, உலக வரலாற்றிலேயே சிறந்த நாட்கள் எதுவென்று உங்களுக்கு தெரியுமா? ஐயாமுல் அஷ்ரி மின் துல்ஹிஜ்ஜா, துல்ஹிஜ்ஜாவில் அடைய போகிற 10 நாட்கள் உலகத்தில் சிறந்த நாட்கள். அப்போ யார் அந்த நாட்களை ஈமானோடு அமல் செய்கிற தௌஃபீகோடு அடைகிறானோ அவன்தான் இறைவனின் பார்வையில் உலகத்தில் சிறந்தவன்.
உலகத்தில் பண்பட்டவன் உயர்ந்தவன். அப்படி உலகத்திலேயே சிறந்த படைப்பாக வாழ்க்கையின் பிரயோஜனத்தை உரித்தாக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களை தான் நாம் அடையவிருக்கிறோம். அன்புக்கினியவர்களே, இப்படி துல்ஹஜ்ஜுக்கு எக்கச்சக்கமான சிறப்புகள். அது எப்படிப்பட்ட நாள் என்றால், அதன் இரவும் அற்புதம், அதனின் பகலும் அற்புதம். ஈச் செகண்ட்ஸ், அதனுடைய ஒவ்வொரு நொடியும் அற்புதமானது. ஒவ்வொரு நொடியும். இதை நான் சொல்லல, நம்ம பல முறை கேள்விப்பட்டிருப்போம். குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ் சத்தியம் விட்டு சொல்கிறான், வல் ஃபஜர், நான் அந்த நாட்களின் ஃபஜ்ரின் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன், இது அற்புதமானது. உலகத்துல எந்த நாட்களின் ஃபஜ்ருக்கும் அல்லாஹ் சத்தியம் விடல. துல்ஹஜ்ஜினுடைய ஃபஜ்ருக்கு அல்லாஹ் சத்தியம் விடுகிறான். வல் ஃபஜர், நான் அந்த ஃபஜ்ரின் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன். வல் ஃபஜர், எந்த ஃபஜர்? துல்ஹஜ்ஜினுடைய ஃபஜர். சரி, அது துல்ஹஜ்ஜில் எந்த ஃபஜர்? அது எந்த ஃபஜர்? 3 கருத்துக்கள் உலமாக்கள் சொல்லுவார்கள். அல்லாஹ் சத்தியம் போன்ற துல்ஹஜ்ஜினுடைய ஃபஜர் எந்த ஃபஜர்? 3 ஃபஜர். முதலாவது துல்ஹஜ்ஜினுடைய முதல் நாள், முதல் பிறை தெரியுதல்ல, அந்த நாள், அந்த நாளினுடைய ஃபஜ்ரின் மீது அல்லாஹ் சத்தியம் விட்டிருக்கிறான் என்று ஒரு கருத்து. இன்னொரு கருத்து முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவார்கள், வல் ஃபஜ்ர் என்று அல்லாஹ் சத்தியம் விட்டது துல்ஹஜ்ஜினுடைய பிறை 9 அரஃபா நாளினுடைய ஃபஜ்ர், இந்த நாள்ல அல்லாஹ் சத்தியம் விடுகிறான் என்று இன்னொரு கருத்து. முஃபஸ்ஸிரீன்கள்ல 3வது கருத்து இல்ல, துல்ஹஜ்ஜினுடைய பிறை 10 ஈதுல் அல்ஹா, நாம் குர்பானி கொடுக்கிற ஈது பெருநாளின் ஃபஜ்ர். இந்த 3 ஃபஜ்ர்கள் என்று உலமாக்கள் பேசுவார்கள். ஆனா யோகோபித்த கருத்து என்னவென்றால், இந்த 3ல ஏதேனும் ஒரு ஃபஜ்ரின் மீதுதான் அல்லாஹ் சத்தியம் விட்டிருக்கிறான். இதை சொல்லிட்டு உலமாக்கள் சொல்லுவார்கள், யார் இந்த 3 நாட்களில் ஃபஜ்ரை பெற்றுக் கொண்டானோ அவன்தான் உலகத்தில் சிறந்தவன், உலகத்தில் சிறந்தவன். அப்படிப்பட்ட உங்களையும் என்னையும் சிறப்பாக்குகிற நாட்கள் இந்த 3 ஃபஜ்ர்ல ஒரு ஃபஜ்ர் கிடைச்சிருச்சுன்னா, இந்த 3 ஃபஜ்ரையும் அலங்கரித்து விட்டால், எப்படியாவது பிடிச்சு தொழுதுட்டா, அல்லாஹ் சத்தியமிட்ட பாக்கியவான்களில் நாமும் உள்ளே சேர்ந்து விடுவோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அன்பானவர்களே, இந்த ஃபஜ்ரை தொழுபவன் பாக்கியசாலி. இதுதான் அசல் பாக்கியம், இதுதான் உயர்வுக்கான அடையாளம், இதுதான் உயர்வுக்கான சாராம்சம் என்று உலமாக்கள் நமக்கு வரையறை தருகிறார்கள். முதல் சத்தியம் வல் ஃபஜர், அல்லாஹ் நிறுத்தல தொடருவான். வலயாலின் அஷ்ர், 10 இரவுகளின் மீது சத்தியம். 10 இரவுகள், துல்ஹஜ்ஜினுடைய ஆரம்ப 10 இரவுகள் அற்புதமான இரவுகள். எப்படி ரமலானுடைய கடைசி 10க்கு அல்லாஹ் சிறப்பம்சம் சொல்கிறானோ, உலமாக்கள் சொல்லுவாங்க, லைலத்துல் கத்ர் இல்லாட்டி அதை விட ஆகச் சிறந்தது துல்ஹஜ்ஜினுடைய ஒவ்வொரு இரவினுடைய 10களும். அந்த 10களினுடைய ஒவ்வொரு இரவும் லைலத்துல் கத்ர் மட்டும் ரமலானுக்குள் அந்த கடைசி 10க்குள் இல்லாவிட்டால் லைலத்துல் கத்ராவது ஒரு இரவுக்கு சிறப்பு, ஆனால் துல்ஹஜ்ஜினுடைய ஒவ்வொரு இரவும் சிறப்பு. என்ன காரணம்? அல்லாஹ் சத்தியம் விடுகிறான், வலயாலின் அஷ்ர், 10 இரவுகளின் மீது சத்தியம். இது அற்புதமானது, இது அற்புதமானது, ஒவ்வொரு இரவும். ஆனா இன்னைக்கு ரொம்ப கைகுலுக்கி கண் கசைந்து நாம் யோசிக்க வேண்டும், கல்புகளால் சிந்திக்க வேண்டும். அன்பானவர்களை, இப்படிப்பட்ட அற்புதமான நாட்கள் ரமலானுக்கு இருக்கிற முக்கியத்துவம் கூட இந்த அற்புதமான நாட்களுக்கு நம்மிடத்தில் இல்லை. அன்பானவர்களை, அல்லாஹ் சத்தியம் விடுகிறான், வலயாலின் அஷ்ர். அடுத்து அல்லாஹு தஆலா சொல்வான், வஷ்ஷஃபஇ வல் வித்ர். இது எப்படின்னா, ஒற்றைப்படையின் மீது சத்தியம், இரட்டைப்படையின் மீது சத்தியம். என்ன ஒற்றைப்படை? துல்ஹஜ்ஜினுடைய 9வது நாள் அரஃபா நாளை அல்லாஹ் சத்தியம் விடுகிறான், ஒற்றைப்படை 9. துல்ஹஜ்ஜினுடைய 10வது நாள் வல் வித்ர், அல்லாஹ் சத்தியம் விடுகிறான், இரட்டைப்படை. ஈதுல் அல்ஹா, குர்பானி கொண்டாடுகிற நாள், ஈது பெருநாள் மீது சத்தியம். இப்படி இந்த ஒவ்வொரு நாளையும் அல்லாஹ் தஆலா சத்தியம் போட்டு பேசுவார். உலமாக்கள் சொல்லுவார்கள், அன்பானவர்களே, இந்த 10 நாள்ல ஒவ்வொரு நாளுடைய இரவும் சிறப்பு, 9 வரைக்கும். 9ம் 10ம் பகல் சிறப்பு, 9ம் 10ம் பகல் சிறப்பு, ஏனைய 8 நாட்களுடைய இரவு சிறப்பு. எனவே இந்த நாட்களை தவறவிடாதீர்கள் என்று உலமாக்கள் சொல்வார்கள். அன்பானவர்களே, இந்த 10 நாட்கள் எப்படிப்பட்டது என்றால், அற்புதமான 10, அமலுக்கான 10, அமலுக்கான 10. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல அவள் அழகுபட பேசுவார்கள், மாமின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹ். அல்லாஹ் அமல் செய்வதை அல்லாஹ் நேசிக்கிற நாட்கள் எதுவென்று உங்களுக்கு தெரியுமா? இந்த நாள்ல அமல் செய்யணும்னு அல்லாவே நேசிக்கிறான். அந்த நாளை வார்த்தெடுத்து வரையெடுத்து கொடுத்துட்டு, இந்த நாள்ல நீங்கள் அமல் செய்யுங்கள் என்று அல்லாஹ் நேசிக்கிற 10 நாட்கள், அதுதான் மின் ஹாதிஹில் ஐயாமில் அஷர். நாம் அடைய போகிற நாளையோ நாளை மறுநாளோ நாம் தொடப்போகிற துல்ஹஜ்ஜினுடைய ஆரம்ப 10 நாட்கள். இந்த நாட்களில் அமல் செய்வதை
வரையெடுத்து கொடுத்த அல்லாஹ் நேசிக்கிறான், அல்லாஹ் நேசிக்கிறான். அன்பானவர்களே, இப்படி எக்கச்சக்கமான சிறப்புகள் இந்த ஹதீஸ சொல்லும் போது ஒரு சஹாபி பெருமானார்ட்ட கேட்டார், யா ரசூலல்லாஹ், இது போர்க்காலங்களில் போர்க்களங்களில் ஈடுபடக்கூடாத தடை செய்யப்பட்ட புனிதமான மாதங்களில் ஒன்று துல்ஹஜ். இந்த மாதத்தில் அமல்கள் செய்வதை அல்லாஹ் ஆசிக்கிறான் என்று சொல்கிறீரே, போர்க்களத்தில் போய் இந்த மார்க்கத்திற்காக ஒருவர் போராடுவதை விட அல்லாஹ் தஆலா இந்த காலங்களில் செய்கிற அமல்களை நேசிக்கிறானா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவர் சொன்ன அதே வார்த்தையை திருப்பி சொன்னாங்க. ஆம், பெருமானார் விளக்குகிறார்கள், போர்க்களத்தில் நின்று போராடும் முஜாஹிதை விட இந்த 10 நாட்களில் பள்ளியில் அமல் செய்பவனை அல்லாஹ் நேசிக்கிறான், அல்லாஹ் நேசிக்கிறான். அன்பானவர்களே, இந்த 10 நாட்கள் முழுக்க 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 அமலுக்கானது. யார் இந்த 10 நாட்களை கண்ணியப்படுத்துகிறாரோ, உலமாக்கள் எழுதுவார்கள், அல்லாஹ் தஆலா அவங்களுடைய வாழ்க்கையை கண்ணியப்படுத்துவாங்க. எப்படி கண்ணியப்படுத்துறது? பெருமானார் சிம்பிளா சொன்னாங்க, அமல்களால் கண்ணியப்படுத்துறது, அமல்களால் கண்ணியப்படுத்துவது. அன்பானவர்களே, உலகத்துல ஒரு மனிதனுக்கான உயர்வின் முகவரி என்ன தெரியுமா? உயர்வுக்கான அட்ரஸ். ஒருத்தர் உயர்ந்து நிக்கணும், சக்சஸ்ஃபுல் பர்சனா இருக்கணும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 3 செய்தி சொல்லும். 3 நபர்களை நான் உயர்த்துகிறேன், அந்த உயர்வுக்கு நான் பொறுப்பு என்ற 3 தகுதிகள் அல்லாஹ் சொல்லுவோம். இந்த 3 தகுதிகள் உள்ள நபர்களை உயர்த்துவது என் பொறுப்பு. முதலாவது என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், முதல்ல யர்ஃபஉல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும், என்னை இறுக்கி பிடிச்சு உறுதியாக ஈமான் கொண்டவர்கள், அவர்களை உயர்த்துவது என் பொறுப்பு. அது இம்மையோ மறுமையிலும் என்னை நம்பியவர்களை உயர்த்துவது என் பொறுப்பு. 2வது அல்லாஹ் தஆலா பொறுப்பு சொல்வான், வலதீன ஊத்துல் இல்ம தரஜாத், அல்லாஹ் அருளிய வேதங்களின் ஞானங்களை படிக்க பேராவல் கொண்டவர்கள், இல்முக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பவர்கள், புத்தகத்தின் புழுக்களாய் குர்ஆனில் தவழ்ந்து மரணிப்பவர்கள், குர்ஆனோடு அது சொல்கிற இல்மோடு அல்லாஹ் சொல்கிய காலங்களோடு அல்லாஹ் வரையறுத்த எல்லா விஷயங்களையும் குர்ஆனினுடைய பார்வையில் நின்று கற்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொள்பவர், இவரை அல்லாஹ் தஆலா உயர்த்துகிறான். 3வது அல்லாஹ் தஆலா செய்தி சொல்றான், நான் உயர்த்துற 3வது நபர் யார் தெரியுமா? வலிகுல்லி தரஜாத்தின் மிம்மா அமிலு, அமலுக்காக போட்டி போடுபவர், அமலில் பேராசை கொண்டவர். நல்ல அமல்கள் ஒவ்வொன்றும் ஒரு அடியானை உயர்த்தி கொண்டே செல்லும், நான் உயர்த்துகிறேன் என்று 3 நபர்களை அல்லாஹ் தஆலா சொல்கிறார். நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா, வாழ்க்கையில உயரணும்னா சில கோல்ஸ் இருக்குமல்ல, இவ்வளவு சம்பாத்தியம், இந்த அளவுக்கான படிப்பு, இந்த வாகனம், இந்த வீடு, இந்த வசதி. அன்பானவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், உங்களை நான் உயர்த்துகிறேன். முதல் தகுதி அல்லாஹ் கேட்காமலே கொடுத்துட்டா ஈமானுடைய நசீபு. 2வது குர்ஆனின் மீதான பற்று, அது சார்ந்த இல்மின் மீதான தேடல், இது இருந்தால் நான் உயர்த்துகிறேன். 3வது அல்லாஹ் சொல்றான், நல்லமல்கள் மீதான காதல், இந்த நல்லமல்கள் மீதான காதல் இருந்தால் நான் உயர்த்துகிறேன். அன்பானவர்களே, இந்த 10 நாட்கள் என்ன நாட்கள் தெரியுமா? உங்களையும் என்னையும் உயர்த்தவிருக்கிற நாட்கள். வெறும் அமல்கள் என்று தள்ளி போடுவதல்ல, ரப்பின் பொருத்தம் பெற்று உயரவிருக்கிற இந்த 10 நாட்கள் நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்க்க முடியாத தரத்திற்கு உயர்த்தி கொண்டு போவதற்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய 10 நாட்கள். எனவே இந்த நாட்களை தயவு செய்து அமல் சார்ந்த சிந்தனைகள் இல்லாமல் ஏனைய நாட்களை போன்று கழிக்க வேண்டாம். இது முசீபத்திற்கான அடையாளம் என்று உலமாக்கள் எழுதுவார்கள். அன்பானவர்களே, இதுல இன்னொரு செய்தியும் இருக்குது. என்ன தெரியுமா? வருஷத்தினுடைய கடைசிக்கு வந்துட்டோம். துல்ஹிஜ்ஜா வருஷத்தின் கடைசி. இஸ்லாமிய கேலண்டரினுடைய ஒவ்வொரு ஆண்டின் துவக்கம் முஹர்ரம்ல தொட்டு துல்ஹிஜ்ஜால முடிஞ்சிடும். வருஷத்தின் கடைசிக்கு வந்துட்டோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கடைசி மாதத்துல சஹாபாக்கள் பல பேர்கிட்ட சொல்கிற ஒரு செய்தி, கடைசி அடைந்து விட்டோம், கவனம் என்பார்கள். ஏன்னா ஒவ்வொரு பொருளினுடைய கடைசி தான் அசல். இன்னமல் அமாலு பில் ஹவாத்திம், கடைசி நிலைமையில் செய்கிற அமல், கடைசியில சக்கராத்ல கலிமா அவசியம். அன்பானவர்களே, இப்படி கடைசிக்கு வந்துட்டோம். மீண்டும் அடுத்த வருஷம் அல்லாஹ் தருவானா தரலையா, நம்முடைய தக்தீர் என்ன, இது அல்லாஹுக்கும் நம்முடைய தக்தீருக்குமான வெளிச்சம் வேற யாருக்குமே தெரியாது. அன்பானவர்களே, கிடைக்கிற தருணங்களை அமலால் அலங்கரிக்க வேண்டும் என்பது பெருமானாரினுடைய கடைசி சொல். விளக்குகிறார்கள், இன்னமல் அமாலு பில் ஹவாத்திம், உங்க வருடத்தின் கடைசிக்கு வந்துட்டீங்க. முஹர்ரம் கொடுத்தோம், ரமலான கடந்தீங்க, முஹர்ரம் கடந்தீங்க, எல்லாத்தையும் கடந்து மீண்டும் எங்க வந்துட்டீங்க? வருஷத்தின் கடைசிக்கு வந்துட்டீங்க. மீண்டும் வருடத்தின் கடைசிக்கு வருவீர்களா? தெரியாது. சொல்ல, எனக்கு 20 வயசு தான், 25 வயசு தான், இன்னும் டைம் இருக்கு, சொல்ல முடியாது. அன்பானவர்களே, யோசிக்க வேண்டிய தருணம்.
நாம் அமல்களை கொண்டு அலங்கரிக்க வேண்டிய தருணம். நாம் அமல்களால் அலங்கரிக்கிற போது அல்லாஹ் தஆலா ஏனைய வருடங்களை அடுத்து எதிர்நோக்க இருக்கிற அற்புதமான வருடமாக நம்முடைய வருடத்தை ஆக்குவான். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எனவே அன்பானவர்களே, நம்முடைய ஆயுள் காலம் ரொம்ப கம்மி. உங்களுக்கு நான் முன்னாடி கூட சொல்லியிருந்திருப்பேன். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம்னு வருது, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம்னு வருது. ஒரு அம்மா உட்கார்ந்து கபிரஸ்தான்ல அழுதுகிட்டு இருந்தாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். ஏன் அழுகிறீங்க? அல்லாஹ் தஆலா சின்ன வயசுல என் பிள்ளைய கொண்டு போயிட்டான். நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஷபாப் அப்படிங்கிற வார்த்தை வருது. வாலிப பருவத்தில் இருக்கும் என் பிள்ளைய அல்லாஹ் தூக்கிட்டான், அல்லாஹ் கொண்டு போயிட்டான். நீண்ட ஆயுளுக்கான வரம் அவனுக்கு இல்லை. எத்தனை வயசுமா வாழ்ந்தான்? 300 வயசு வாழ்ந்தான். எத்தனை வயசு? 300 வயது வாழ்ந்தான். இந்த சொன்ன உடனே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் விளக்குவார்கள், நீங்க இப்படி 300 வயசுக்காக கவலைப்படுகிறீர், சீக்கிரம் போயிட்டாருன்னு. பின்னாடி ஒரு உம்மத்து இருக்குது, அந்த உம்மத்துக்கான வயசு 60 தான். 60 தான். அந்த அம்மா நம்மளை நினைச்சு ஆஸ்வாசப்பட்டுச்சு. அந்த அம்மா ஆஸ்வாசப்பட்டு 300 எங்க, 60-70 எங்க சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னதுதான் இன்னொரு செய்தி. ஹதீஸ் படரும் என்ன தெரியுமா? அந்த அம்மா நூஹ் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட பேசுது. எவ்வளவு பாக்கியமான கூட்டம் அவர்கள். 1000 வருஷம் 500 வருஷம்னு வாழ்க்கை கொடுத்தனால உலகத்துக்கு போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறோம். வீடு கட்டுவதில் மாடிகைகளுக்காக போட்டி போட்டுக் கொள்கிறோம். 50-60 வருஷம் தான் வாழ்க்கைனா அவங்க பிறந்ததிலிருந்து அமல்கள்லயே தங்க வாழ்க்கையை கழிச்சுட்டு போயிடுவாங்கல்ல. அவங்க கிட்ட உலகத்திற்கான போட்டிகள் இருக்காதுல்ல, அவங்கள்ட்ட மாடிகைகளுக்கான போட்டிகள் இருக்காதுல்ல. நம்மள மாதிரி அவங்க முழுக்க அமலிலேயே போய் விடுவார்களே. குறைந்த காலம் என்றாலும் பாக்கியமானவர்களாக இருப்பார்களே. அவங்க நம்மள மாதிரி போட்டி போட வேண்டிய தேவை இல்லையேன்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிட்டான். அன்பானவர்களே, இங்க வந்து பார்த்தாதான் நிலைமை என்னன்னு தெரியும். 500 வருஷங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆசைகளை விட இன்னைக்கு 50-60 நம்மகிட்ட இருக்கிற ஆசை அதிகம். அவன் தோத்து போயிடுவான் இன்னைக்கு நம்ம கிட்ட வந்தான்டா. இந்த 50-60 வருஷத்துக்காக 1000 ஆண்டுகளை கடந்த கனவுகளோடு நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். ஆனா அந்த அம்மா சொல்லிச்சு, யோசிச்சு பாருங்க அன்பானவர்களே, வெறும் 50-60 நிரந்தரம் இல்லாத உலகம். என்னைக்கு எப்போ நம்முடைய கடிவாளத்திற்கான இருக்குப்புடி வரும் என்று தெரியாது. அன்பானவர்களை யோசிக்க வேண்டும். அந்த காலத்திற்கு முன்னால் தயாராகி கொள்ள வேண்டும். எனவேதான் அல்லாஹ் தஆலா தந்திருக்கிற இந்த 10 நாட்கள். நான் மீண்டும் சொல்கிறேன், கவனியுங்கள் அன்பானவர்களை. ஏன் இந்த 10 நாள் சிறப்பு தெரியுமா? 10 நாள் 10ன்னு வச்சுக்கலாம், 13 வச்சுக்கலாம். முதல் 13 நாட்களுமே ஏன் தெரியுமா அன்பானவர்களே? இந்த 13 நாட்கள்ல உலமாக்கள் சொல்லுவாங்க, இஸ்லாத்தினுடைய தார்மீக அடிப்படை 5 கடமைகளான 5 தூள்களான அமல்களை இந்த 10 நாட்களை நிறைவேற்ற முடியும். வேற எந்த நாட்கள் நிறைவேற்ற முடியாது. தௌஹீத் முதல்ல, ஈமான், தௌஹீத். இந்த பாருங்க, இந்த நாட்களுடைய சிறப்பு என்னன்னா, ஹாஜிகள் ஆரம்பிக்கும் போது தல்பியாவோட ஆரம்பிப்பாங்க. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். தல்பியா தௌஹீத். எப்படி தௌஹீத்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குவார்கள், ஹாஜிகளுக்கான ஹஜ்ஜுக்கான தருணம் வந்து ஒரு ஹாஜி தல்பியா சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னா ஹஜ் முடிகிற வரைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளும் தல்பியா சொல்கிறது. தௌஹீதுக்கான காலம். எனவேதான் அல்லாமா இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்க, உலகத்திலேயே வசந்தமான காலம் என்ன தெரியுமா? உலகத்திலேயே அல்லாஹ் சந்தோஷப்பட்டு துஆக்களை அதிகமா கபூல் செய்கிற காலம் என்ன தெரியுமா? ஹாஜிகள் ஹஜ்ஜுக்காக புறப்பட்டு ஹஜ்ஜை நிறைவேற்ற வரைக்கும் இருக்கக்கூடிய துல்ஹஜ்ஜினுடைய ஆரம்ப 13 நாட்கள் பொக்கிஷமான நாட்கள். ஏன்னா உலகம் முழுக்க அல்லாஹுவின் புகழ் உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கும், தல்பியாவின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். இது அல்லாஹ்வினுடைய அர்ஷ் வரைக்கும் போய்கொண்டே இருக்கும். இது தல்பியாவுக்கான காலம். தௌஹீத் முதல்ல இந்த காலத்துல. 2வது என்ன தெரியுமா அன்பானவர்களே? வளமான இபாதத் நமக்கு தெரியும், தொழுகை இஸ்திஸ்னா. தொழுகை இல்லாத காலங்களே இல்லை. கண்டிப்பா 5 வக்து தொழுதுதான் ஆகணும். 5 வக்து. இதுல இன்னொரு அழகு என்னன்னா, ஊர்ல தொழுகாதவர் ஹஜ்ஜுக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஹஜ்ஜுக்கு போயிட்டா அங்க 5 வக்து இல்லை, 6 சேர்த்து தஹஜ்ஜத்துல இருந்து ஆரம்பிச்சிருவார், விட மாட்டார். இது இந்த நாட்களுக்கு இருக்கிற தனி அழகு. அது ஹாஜிகளுக்கு அல்லாஹ் தருகிற வரம் அது, தொழுகை. அடுத்து 3வது அன்பானவர்களே நோன்பு. நான் பின்னாடி விளக்குவேன். இந்த 9 நாட்களும் அல்லாஹ் தஆலா அற்புத நோன்புகள் வச்சிருக்கிறான். அந்த 9ல 8 நாட்களின் நோன்புக்கு தனி நன்மை, கடைசி 9வது நாளுக்கு தனி நன்மை. நான் பின்னாடி சொல்லுவேன். 4வது ஜகாத் சதகா. இந்த நாட்கள்ல தரலாம். குர்பானி கொடுத்து பிரிக்கிற இறைச்சிகளில் ஏழைகளுக்கு என்று சதகா. அந்த அமல் இந்த 10 நாட்களுக்குள்ள செய்யலாம். கடைசி வேற எந்த நாள்லையும் செய்ய முடியாத ஹஜ். இந்த 5 அமல்களும் இந்த 10 நாட்களுக்குள்ள ஒன்று சேரும்.
எனவே இந்த 10 நாட்கள் இபாதத்திற்கான, இஸ்லாத்தினுடைய அடிப்படை அமல்களுக்கான நாட்கள். எனவேதான் சொல்கிறார்கள் உலமாக்கள், இந்த மாதிரி அற்புதமான நாள் வாழ்க்கையில கிடைக்காது. எனவே பெருமானார் விளக்கிய ஹதீஸ் உங்களுக்கு முன்னால் மீண்டும் ஒரு முறை, அதம் ஐயாமி துன்யா, உலக நாட்களில் சிறந்த நாட்கள், உலக நாட்களில் சிறந்த நாட்கள். அன்பானவர்களே, இந்த நாட்களை அடைகிற போது நமக்கான சிந்தனை என்ன? 5 அமல்கள் நம்ம கண்டிப்பான முறையில செய்யும். இந்த நாட்கள் அடைஞ்ச ஒவ்வொரு முஃமின்களுக்கு மீதான கடமை என்ன? 5 அமல் கடமை. முதலாவது என்ன தெரியுமா? முதலாவது அமல், அன்பானவர்களே, நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அல்லாஹ்வை அதிகமாக துதிப்பது, தக்பீர் சொல்வது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், யذ்குருஸ்மல்லாஹி ஃபீ அய்யாமின் மஅலூமாத், இந்த நாட்கள்ல அல்லாஹ்வை அதிகமாக துதியுங்கள். எப்படி துதிக்கணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியல் போட்டாங்க. 3 விதமான தஸ்பீஹாத்துகள் உங்கள்கிட்ட இருக்கும். முதல்ல என்ன? முதல்ல தக்பீர், தக்பீர் இருக்கும். முதல்ல தக்பீர் என்ன? அல்லாஹ் அக்பர். நம்ம ஞாபகம் இருக்குமா? ஞாபகம் இல்லையா? தக்பீர் தெரியுமா? தெரியாதா? அன்பானவர்களே, அந்த தக்பீரை அதிகமாக சொல்ல வேண்டிய நாட்கள் இது. 1 to 13 வரைக்கும் இந்த நாட்கள்ல தக்பீர் மொத்தம் 2 விதமா வரைக்கும். ஒண்ணு கடமையான தக்பீர், வாஜிபான தக்பீர். இன்னொன்னு தக்பீரே முத்லக், பொதுவான தக்பீர். வாஜிபான தக்பீர் என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரியும். பிறை 9 காலை அரபாவினுடைய ஃபஜ்ர்ல இருந்து ஆரம்பிச்சு பிற 13 அசர் வரைக்கும் இது ஃபர்லான தக்பீர். இந்த தக்பீர் வாஜிப். ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாலும் இந்த தக்பீரை கண்டிப்பா நம்ம சொல்லுவோம், 3 முறை சொல்லுவோம் இல்லையா? அன்பானவர்களே, தக்பீர் யார் மீது கடமை அப்படின்னா, பாலிகான அனைத்து ஆண்களின் மீதும் கடமை, பெண்களின் மீதும் கடமை, ஜமாத்தா தொழுகிறவரின் மீதும் கடமை, தனியாக தொழுபவரின் மீதும் கடமை. பருளு தொழுகையை நிறைவேற்றிட்டா தக்பீரை கண்டிப்பாக இந்த 9 இருந்து ஆரம்பிச்சு பிறை 13 அசர் வரைக்கும் சொல்வது ஒவ்வொரு நபர்களின் மீதும் கடமை, ஒவ்வொரு நபர்களின் மீதும் கடமை. இது பரவான தக்பீர். 2வது தக்பீரே முத்லக், பொதுவான தக்பீர். என்னன்னா, இது பிறை 1 இருந்து ஆரம்பிச்சு 13 வரைக்கும் இருக்குது. இது என்ன தக்பீர்? இதுதான் சஹாபாக்கள்கிட்ட இருந்த மிக அற்புதமான சுன்னத். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடை வீதிகள் தோறும் துல்ஹஜ்ல அவங்க பரப்புன மிக அற்புதமான சுன்னத் என்னன்னா, பெருமானார் துல்ஹஜ்னுடைய 10 நாட்கள்ல வீட்டுக்கு உள்ள போனா தக்பீர் சொல்லிட்டு போவாங்க, வீட்டுக்கு வெளியே வந்தா தக்பீர் சொல்லிட்டு வருவாங்க, பள்ளிக்கு உள்ள நுழைஞ்சா தக்பீர், வெளியே வந்தா தக்பீர், கடை வீதிகள்ல நின்று தக்பீர் சொல்லுவாங்க. அசருடைய நேரங்கள் கடை வீதிகள்ல வியாபாரங்கள் அதிகமா நடந்துகிட்டு இருக்கும். அந்த நேரத்துல உலகத்தினுடைய சிந்தனைகள் மிகைத்து இருக்கும். அசர்ல பெருமானார் போய் தக்பீர் சொல்லுவாங்க. இவைகள் எல்லாம் ஹதீஸ் கிதாபுகளில் ஆதாரம். இதை சொல்லிட்டு உலமாக்கள் சொல்லுவாங்க, உலகத்தால் அழிந்த, காலத்தால் அழிந்த சுன்னத்துல ஒரு சுன்னத் என்னன்னா, இந்த 10 நாட்கள்ல ஆண்கள் வெளியே வந்து அதிகமா தக்பீர் சொல்வது அழிந்து போயிடுச்சு. இதுக்கு பேர் தான் சுன்னத்தே மஹ்ஜூரான்னு சொல்லுவாங்க. மஹ்ஜூரா, காலத்தால் காணாமல் போன சுன்னத்துகள்ல இது ஒண்ணு. என்னன்னா தக்பீர் சொல்றது. அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடை வீதிகள்ல காலையில ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை தக்பீர் சொல்லுவாங்க. அந்த சத்தத்தை கேட்டு இருக்கிற எல்லாரும் தக்பீர் சொல்லுவாங்க. சஹாபாக்களை பத்தி இப்படி வருது, குர்பானி பிராணிகளை கண்களை பார்க்கிற போதெல்லாம் தக்பீர் சொல்லுவாங்க. இந்த 13 நாட்கள் தக்பீரே முத்லக், பொதுவாக தக்பீர் சொல்ல வேண்டிய நாட்கள். குறிப்பான நாட்கள் 9 இருந்து 13 வரைக்கும், அது ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாடியும். எனவே அன்பானவர்களே, இந்த நாட்கள் முதல் அமல், நமக்கான அமல் என்ன தெரியுமா? நிறைய தக்பீர் சொல்றது. தக்பீர் சொல்றது பெருமானார் முதல்ல சொன்னாங்க. 2வது தஹ்லீல், அதிகமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் தௌஹீத மீண்டும் 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 உச்சரிக்க வேண்டிய நாட்கள். கடைசியா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸலவாத் அதிகமா சொல்றது. ஏன்னா இந்த நாட்களினுடைய அமல்கள்ல ஏதாவது ஒரு குறை ஏற்பட்டுருச்சுன்னா பெருமானாரினுடைய ஸலவாத்தின் பரக்கத்தினால் அந்த அமல்கள் நிவர்த்தியாக்கப்படும், அந்த கபூலு குறித்தானதாக அந்தஸ்தால் உயர்த்தப்படும். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த 3 தஸ்பீஹாத்துகள் இந்த 10 நாட்கள் அவசியம். தக்பீர் சொல்றது, அதே போல தஹ்லீல் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் தௌஹீத் கலிமாவை அதிகமா சொல்றது, ஸலவாத் பெருமானாரின் மீது அதிகமாக சொல்வது. இந்த அமல் முதலாவது அமல், அதிகமாக அல்லாஹ்வை தக்பீர் செய்யறது. 2வது அமல் என்ன அன்பானவர்களே? 2வது அமல் தான் ஹஜ். 2வது அமல் தான் ஹஜ். நம்மள நிறைய பேர் ஹஜ்ஜுக்கு புறப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, சில பேர் போயிட்டாங்க. அன்பானவர்களே, ஹஜ்ஜுக்கு வாய்ப்பு பெறாத இந்த வருடத்தில் இருக்கக்கூடிய நாம என்ன செய்ய போறோம்? அதை யோசிக்கணும். ஏன்னா அன்பானவர்களே, ஹஜ் இருக்குது, அது எப்படிப்பட்ட அமல்னா, அது பொருளாதாரத்திற்கான அமல் அல்ல, உடல் ஆஃபியத்திற்கான அமல் அல்ல. உலமாக்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ் ஒரு நிபந்தனையா வச்சிருக்கிறான். அசல்ல ஹஜ்ஜுங்கிறது காதலுக்கான அமல், அது கல்புக்கான அமல். எந்த கல்பு அதிகமா காபா காபா ரப்பே ரப்பே ஹஜ்ஜு ஹஜ்ஜுன்னு குடிச்சுக்கிட்டே இருக்குமோ
அல்லாஹ் தஆலா அந்த கல்புக்கு மீண்டும் 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 ஹஜ்ஜுக்கான வாய்ப்பை தருவார். இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ, வஜஅல் அஃஇதத்தம் மினன் நாஸ். ரப்பே, இந்த சமூகத்தை என் காபாவின் பக்கம் திருப்பிராத, சமூகத்தின் கல்பை திருப்பு. இது சுற்றுலா தலம் மாதிரி ஆயிடக்கூடாது, மனசார வரணும், மனசார வரணும். எனவே தான் நீங்க சுற்றுலா தலம் போன்ற மக்களை திருப்பணும் துவா செஞ்சிருந்தா காசு உள்ளவங்களுக்கு மட்டும்தான் ஹஜ்ஜு நசீபா இருந்திருக்கும். ஆனா அஃஇதத்தம் மினன் நாஸ், கல்பில் யாருக்கெல்லாம் அவா இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் இந்த பூமியை நசீபாக்குன்னு பெருமானார் என்னுடைய ஆரம்ப தந்தை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆவால் அல்லாஹ் தஆலா இன்னைக்கு பிளாட்ஃபார்ம்ல கடை போடுறவங்க 10 ஹஜ்ஜு செஞ்சவங்க இருக்காங்க. அஃஇதத்தம் மினன் நாஸ், இது காதலுக்கான பயணம், உணர்வுகளுக்கான பயணம். அன்பானவர்களே, நான் ஆரம்பத்துல கூட வழியனுப்பு ஹாஜிகள் வழியனுப்பு நிகழ்ச்சியில சொன்ன பல பேருக்கு இந்த தகவல் போகல. எனவே மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், நீயத்து வைங்க, இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாரும் ஹஜ்ஜு செய்யணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, ரொம்ப சீக்கிரமா செய்யணும். அல்லாமா யூசுப் பின்னூரி ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய மாணவர் வந்து கேட்டாரா, ஹஜ்ரத் நீங்க வருஷம் வருஷம் ஹஜ்ஜுக்கு போயிடுறீங்க, கப்பல் காலம் இது, அந்த காலத்துல வருஷம் வருஷம் ஹஜ்ஜுக்கு போறீங்களே எப்படி? பெரிய பொருளாதார சக்கரவர்த்திலாம் நீங்க கிடையாது, மதரசால பாடம் இருக்கிற ஒரு உஸ்தாத், அவங்க பேர்ல இன்னைக்கு பல மதரசாக்கள் உண்டு, அவ்வளவு பெரிய ஹிதுமத் செய்தவர் அல்லாமா யூசுப் பின்னூரி ரஹிமஹுல்லாஹ். இவ்வளவு வருஷம் வருஷம் ஹஜ்ஜுக்கு போறீங்களே, என்ன அமல் செய்றீங்க? அப்ப அவங்க 5 அமல் இந்த சமூகத்துக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த 5 அமலை செய்யுங்க, அல்லாஹ் தஆலா மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜுக்கான வாய்ப்பு தருவான். முதலாவது என்ன? தல்பியா. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். இதை என்ன செய்யணுமோ, ஒவ்வொரு நாளினுடைய காலையும் மாலையும் மனசார சொல்லணுமோ, அல்லாஹ் எனக்கு லப்பைக்க கபூல் செஞ்சிரு, என்னுடைய அழைப்பை கபூல் செஞ்சிரு, உன்கிட்ட இருந்து ஒரு அழைப்புக்காக காத்திருக்கிறேன், என்ன கொஞ்சம் கூப்பிட்டுக்க, உன்னுடைய வீட்டை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு கொடு என்று காலை ஒரு முறை மாலை ஒரு முறை தல்பியா தினம்தோறும் சொல்லணுமா. இது முதல் அமல். 2வது அமல் என்ன? சூரத்துல் ஹஜ். ஹஜ்ஜு என்ற தலைப்பில் ஒரு சூரா குர்ஆன்ல இருக்கு, அந்த சூறாவை தினந்தோறும் ஓதிக்கிட்டே இருக்கணும். இது 2வது அமல். 3வது அமல் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் மீது அதிகமான முறையில ஸலவாத், தினந்தோறும் விடாமல் நபியின் மீது ஸலவாத். இந்த ஸலவாத் சொல்ல சொல்ல என்ன நடக்கும்டா, அல்லாமா இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவார்கள், எந்த மனிதனுடைய உச்சரிப்பில் அதிகமானது ஸலவாத்தாக இருக்கிறதோ அந்த மனிதனை சந்திக்க பெருமானார் அழைப்பு தருவாங்க. அங்க உட்கார்ந்து லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும், இன்னாருடைய மகன் இன்னார் உங்கள் மீது ஸலவாத், இன்னாருடைய மகன் இன்னார் உங்கள் மீது ஸலவாத். சொல்ல 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 அதிகமான உச்சரிப்புகள் வர வர அழைப்பை அல்லாஹ் தஆலா அங்கிருந்து தருகிறான். எனவே 3 அமல்களில் 5ல் 3வது அமல் என்ன? அதிகமா ஸலவாத் சொல்றது. 4வது அமல் என்ன? டெய்லி ஒரு தடவையாவது, குறைஞ்சபட்சம் ஒரு தடவையாவது அல்லாட்ட கையேந்தி, ரப்பே எனக்கு ஹஜ்ஜுக்கான நசீபுடன் மனம் உருகி துவா செஞ்சிருக்கணும், டெய்லி ஒரு தடவையாவது. 5வது அமல் சொல்லி கொடுத்தாங்க யூசுப் அல் பின்னூரி. 5வது அமல் என்ன? வீட்டுல கொஞ்சம் ஹஜ்ஜுக்குன்னு டெய்லி சேமிக்கணும். இவ்வளவு அவ்வளவு அப்படின்லாம் இல்லை, உங்களால எவ்வளவு முடியுதோ, 50 ரூபானா 50 ரூபா, 100 ரூபானா 100 ரூபா, 500 ரூபானா 500 ரூபா. ஆனா இந்த சேமிப்பு தினந்தோறும் இருக்கணுமா, தனியா இருக்கணுமா? ரப்பே, உன்னை சந்திக்க உன் இல்லத்திற்கு வர நான் சேமிக்கிறேன், இன்னைக்கான 10 ரூபா போட்டாலும் சரிதான், ஆனா டெய்லி சேமிக்கணும். இப்படி சேமிக்கிற போது அல்லாஹ் தஆலா யோசித்து பார்க்க முடியாத பரக்கத்தை அதுல ஏற்படுத்தி வருடம் உங்களுக்கான ஹஜ்ஜுக்கான தௌஃபீக் தருவான். இந்த 5 அமல் செஞ்சா செய்யலாமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நம்ம எல்லோரும் ஒன்னா ஹஜ்ஜுக்கு போகணும், அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அன்பானவர்களே, நாம ஹஜ்ஜுக்கான அமல்களை தொடங்கிடுவோம். இந்த வருஷம் வாய்ப்பு கிடைக்கல, ஆனா ஹஜ்ஜுக்கான நன்மையை விட்டுறக்கூடாது. இந்த வருஷம் வாய்ப்பு கிடைக்கல, ஆனா ஹஜ்ஜுக்கான நன்மையை விட்டுறக்கூடாது, பிடிச்சு வச்சுக்கணும். ஹஜ்ஜுக்கான நன்மைகள் என்ன? நான் சென்ற வருஷம் கூட சொன்ன இந்த அமல், 5 அமல் ஹஜ்ஜுக்கான நன்மையை பெற்றுக் கொடுக்கும். 5 அமல். முதலாவது என்ன? நீயத். நான் ஆரம்பத்துல சொன்னது ஆசை, புனியாத், அடிப்படையே ஹஜ்ஜுக்கு ஆசைதான். அந்த ஆசை இருக்கணும். ஹஜ்ஜுல நிறைய பேர் லிஸ்ட்ல பேர் கொடுத்திருப்பாங்க, குழுக்கள்ல பேர் வந்திருக்காது, தயாரா இருந்திருப்பாங்க, உடல்நிலை ஒத்திருக்காது, சில பேருக்கு குடும்ப சூழ்நிலை சரி இருக்காது, ஆனா போகணுங்கிற ஆசை இருக்கும். இந்த ஆசைக்கு அல்லாஹ் தஆலா கூலி தருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக் போருக்கு போயிட்டு வந்தாங்க. போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு அற்புதமான ஒரு ஹதீஸ் அது. எல்லா சஹாபாக்களையும் ஒன்று சேர்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன் அக்வாமன் கல்பனா பில் மதீனா மா சலக்னா ஷஅபன் வலா வாதியன் இல்லா வஹும் மஅனா. நம்மள சில பேர் நம்ம கூட போருக்கு வரல, மதீனாலே தங்கிட்டாங்க. சில பேர் போருக்கு வரல,
ஆனா மா சலக்கனா ஷஅபன் வலா வாதியன், நம்ம எந்த எட்டையும் அவர்கள் இல்லாமல் எட்டு வைக்கவில்லை, எந்த கணவாயையும் அவர்கள் இல்லாமல் நாம் தாண்டவில்லை. அவங்க நம்ம கூடயே தான் இருக்கிறாங்க நன்மைகளால். நீங்க ஒவ்வொரு எட்டு வைக்கும் போது உங்களுக்கு என்ன நன்மையோ, மதீனாவில சில பேர் அங்கேயே அமர்ந்த நன்மைகளை சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். என்ன தெரியுமா காரணம்? அவர்கள் மனதில் உறுதி கொண்டார்கள். பெருமானார் விளக்குவார்கள், மனதில் உறுதி கொண்டாங்க, ரப்பே நாம் போருக்கு வரணும்னு உறுதி கொண்டாங்க. ஆனால் ஹபஸஹுமுல் உதுர், அவர்களின் தங்கடம் அவர்களை தடுத்து விட்டது. அது நோயோ இல்ல பொருளாதாரம் இல்லையோ, ஒட்டகம் இல்லையோ, வாழ்த்தடங்கள் இல்லையோ, வீட்டினுடைய சூழ்நிலைகள் இல்லையோ, என்ன காரணமோ, ஆனால் ஏற்கத்தக்க காரணங்கள் அவர்களை தடுத்து விட்டது. வரலன்னு குமுறிக்கிட்டு இருக்கிறாங்க ஊர்ல உட்கார்ந்து. எனவே நீங்கள் வாழ் தூக்கி போராடினாலும் போராடாவிட்டாலும் உங்கள் கூட்டத்தில் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் ஒவ்வொரு எட்டின் நன்மையும் அவர்களுக்கும் எழுதப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்பானவர்களே, இதுதான் ஹஜ், இதுதான் ஹஜ். இந்த காதல், இந்த அவா, இந்த எண்ணம் இருக்கிற போது அல்லாஹ் தஆலா கூலி தருகிறார். நீங்க ஒரு தடவை போய் நீங்க கேட்டு பாருங்க, ஹஜ்ஜுக்கு போன, உம்ராவுக்கு போன அந்த மண்ணின் சுகம் எப்படி இருக்கும் போனவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, அதை விவரிக்க முடியாது. ஒரு தடவை போயிட்டா, நான் பல தடவை சொல்வது உண்டு, நீங்க 50 வருஷம் 60 வருஷம் ஆயிருக்கோங்க, அவர் உட்கார வச்சு கேளுங்க, ஹஜ்ஜு ஒவ்வொரு நாளையும் சொல்லுவார், 40 நாள்ல ஒவ்வொரு நாளையும் சொல்லுவார். இன்னைக்கு அங்க, அவங்க கூட இங்க, இவங்க கூட அங்க, நாங்க அங்க எங்களுடைய மினா அப்படி இருந்துச்சு, நாங்க எங்களுடைய முஸ்தலிஃபா இப்படி இருந்துச்சு. எல்லாமே என்னன்னா வாழ்க்கையில என்னென்னத்தையும் மறந்துருப்பான். கஷ்டம் கல்யாண நாள கூட மறந்துருப்பான். ஆனா ஹஜ்ஜினுடைய ஒவ்வொரு நொடிகளும் ஞாபகம் இருக்கும், ஒவ்வொரு நொடிகளும். இதுதான் காதல். ஆள் மனதில் பதிந்து விடும் அந்த பூமிக்கான மரியாதையும் அன்பும். அல்லாஹ் அப்படிப்பட்ட கல்புகளுக்கு அதை நசீபாக்குறான். முதல்ல ஆசைப்பட்டால் அல்லாஹு தஆலா கூலி தருகிறான் முதல்ல. இரண்டாவது என்ன தெரியுமா அன்பானவர்களே, ஹஜ்ஜுக்கான கூலி தருகிற இரண்டாவது அமல், பள்ளிவாசலுக்கு இல்மை கற்பதற்காக வருவது. இப்படி இல்மை மட்டும் கற்கணும் நினைச்சு வந்தா அல்லாஹு தஆலா ஹஜ்ஜுக்கான அந்தஸ்தை தருகிறான், ஹஜ்ஜுக்கான கூலியை தருகிறான். மன் கதா இலல் மஸ்ஜிதி லா யுரீது இல்லா அன் யதஅல்லம கைரன் கான லஹு கஅஜ்ரி ஹாஜி. ஒருத்தர் இல்ம கற்கணும்னு பள்ளிக்கு வந்தா அல்லாஹ் தஆலா ஒரு ஹாஜியின் கூலியை அவர் பள்ளியிலிருந்து வெளியாகும் போது அவருக்கு தருகிறான். இப்போ பாருங்க, யோசிச்சு பாருங்க, எப்படி இல்மு ஹஜ்ரத், நாங்க எப்படி இல்மு கட்டுக்கிறது, நாங்க எப்படி மதரசாவுக்கு வந்து சேர்றது இல்லை. ஜும்மாவுக்கு வரும்போது ஒரு சின்ன நியத் போது இந்த அமலை கொண்டு வந்துடும். வரும்போது இன்னைக்கு மார்க்கத்தின் விஷயங்கள் பேசப்படும், நிறைய சுன்னத்துகள் பேசப்படும், இன்னைக்கு போய் ஏதாவது ஒன்றை கத்துக்கிட்டு வந்து நான் அமல் செய்யணும், ஏதாவது கத்துக்கணும் என்ற நீயத்தோடு உள்ள வந்து உட்கார்ந்தா வெளியே போகிற போது ஹாஜிக்கான கூலியை அல்லாஹ் தருகிறான். இது இரண்டாவது அமல். மூணாவது அமல் என்ன தெரியுமா அல்லாஹ் தஆலா தருகிறான், மார்க்க. அதே போன்று வீட்டில் இருந்து பருதான தொழுகைக்காக வீட்டிலேயே ஒழு செஞ்சுட்டு வெறும் பர்லு தொழுகையை மட்டும் நீயத்து வச்சு பள்ளிக்கு வந்தா அல்லாஹ் தஆலா அந்த நபருக்கு ஹஜ்ஜினுடைய நன்மையை தருகிறான். அது எப்படிப்பட்ட ஹஜ்ஜினுடைய நன்மை தெரியுமா? மன் கரஜ பின் பைத்திஹி முத்தஹிரன் இலா ஸலாத்தில் மக்தூபத்தி, பருதான தொழுகைக்காக ஒதுவெடுத்து வீட்டிலிருந்து ஒருவர் வெளியாகுகிறார், அவருக்கான கூலி என்ன தெரியுமா? ஃபஅஜ்ருஹு கஅஜ்ரி ஹாஜில் முஹரிம். இஹ்ராம் தெரித்து ஒருத்தர் அல்லாஹ்வுக்காக புறப்பட்டு ஹஜ்ஜுக்கு போனால் எப்படிப்பட்ட முழுமையான கூலி வழங்கப்படுமோ அதே கூலி ஒவ்வொரு பருதான தொழுகைக்காக வீட்டிலேயே ஒது செய்து வெறும் தொழுகையோடைய நீயத்தில் மட்டும் பள்ளிக்கு வந்தால் அல்லாஹ் தஆலா அந்த நபருக்கு ஹஜ் செய்த ஹாஜியின் முழுமையான நன்மையை தருகிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறார்கள். இது மூன்றாவது நன்மை. ஒவ்வொரு பருதிலையும் ஆசைப்பட்டு வந்தா, ஒது செஞ்சு வந்தா அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நன்மையை தர்றான், ஹஜ்ஜுக்கான நன்மையை. நாலாவது என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிளான அமல். இதெல்லாம் கூட நடக்கணும், வளையணும், ஒது செய்யணும், இதெல்லாம் செய்யணும். நாலாவது அமல், அஞ்சாவது அமல் என்ன தெரியுமா அன்பானவர்களே? ரொம்ப சிம்பிளான அமல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குகிறார்கள், எந்த ஒரு மகன் தன் பெற்றோர்களை, தாய் தந்தையை புன்முறுவலோடு சிரித்த முகத்தோடு சந்திக்கிறானோ அந்த சந்திப்பிற்கு அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜின் நன்மையை தருகிறான், ஹாஜி நன்மையை தர்றான். பெற்றவங்களை சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே பார்த்தா அல்லாஹ் ஹஜ்ஜுக்கான நன்மையை தர்றான். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. நம்ம வீட்டுல காபத்துல்லாவை விட சிறந்தவர்கள் இருக்கிறார்கள். ஒரு முஃமினுடைய கல்பு அல்லாஹ்ட்ட காபத்துல்லாவை விட சிறந்தது. பெருமானாருடைய ஹதீஸ். நீங்க யோசிங்க, உங்களுக்காக வேண்டி காலத்தையும் நேரத்தையும் செதுக்கி உருவெடுத்து உங்களை உருவாக்கி அமர்த்திருக்கிற பெற்றோர்களை சிரிச்சு நீங்க பார்க்கிறது, வெறும் சிரிச்சு பார்த்தா பெருமானார் விளக்குகிறார்கள், அதற்கான நன்மை என்ன தெரியுமா? ஹாஜிக்கான நன்மை.
இந்த 5 அமல்கள் ஹஜ்ஜின் அமல்களை நன்மைகளை பெற்றுத்தரும். அன்பானவர்களே, நான் சொல்லிக் கொண்டு வந்தது மொத்தம் 5 அமல். இந்த 10 நாள்ல செய்யணும். முதல்ல தக்பீர், 2வது வாய்ப்பு கிடைச்சா ஹஜ்ஜு, வாய்ப்பு கிடைக்காட்டி 5 அமல்கள் செய்தால் ஹஜ்ஜுக்கான நன்மையை தரலாம். 3வது நான் சுருக்கமா சொல்லி முடிச்சேன்னா குர்ஆன் ஓதுறது. வெறும் ரமலானுக்கு மட்டும் குர்ஆன் இல்லை, இன்னா அன்சல்னா குர்ஆனன் முபாரக்கன், இது பரக்கத்தான நாள். இந்த நாட்களை அல்லாஹ் மீண்டும் பரக்கத்தாக்குறான் குர்ஆனின் மூலமா. எனவே அதிகமான முறையில இந்த நாட்கள்ல குர்ஆன் ஓதணும். பல உலமாக்கள் அன்பானவர்களே 3 நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிப்பாங்களா துல்ஹஜ்ல. இந்த 10 நாட்கள்ல 3 நாளைக்கு ஒரு குர்ஆன் கணக்கு வச்சு 4 குர்ஆன் முடிப்பாங்க. 4 குர்ஆன் 13 நாளுக்கு 4 குர்ஆன் முடிப்பாங்க. யோசிச்சு பாருங்க அன்பானவர்களே, குறைஞ்சபட்சம் இந்த 10 நாட்கள்ல ஒரு நாளைக்கு 3 ஜுசு என்ற கணக்கு வைத்து ஓத தெரிந்தவர்கள் ஒரு குர்ஆன் முடிச்சிருக்கணும். இது குர்ஆனின் மீது உள்ள காதல். இல்லை, என்னால வேகமா ஓத முடியாது, ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு ஓதுங்க, ஒரு 10 ஜுசு ஒரு நாளைக்கு தாராளமாக முடியும். நம்ம அவ்வளவு பிஸியான டைட்டான பர்சன்லாம் கிடையவே கிடையாது. குர்ஆனுக்கு நேரம் தராத அளவுக்கு பெரிய கும்பர்கள் நம்ம கிடையாது. எனவே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அன்பானவர்களே குர்ஆன் ஓதுங்கள். இது ஓதுவதற்கான காலம் 4வது. 4வது என்னன்னா அன்பானவர்களே, இந்த நாட்கள்ல செய்ய வேண்டிய அமல் 4வது அமல் நோன்பு. இந்த நோன்பு மொத்தம் 2 வகையா பிரியும். நான் முன்னாடி சொன்னேன், இதுல 8 நாளைக்கு ஒரு கூலி, கடைசி ஒரு நாளைக்கு மட்டும் வேற கூலி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில விடாப்புடியாக அன்போடு வைத்த நோன்புகள் எக்கச்சக்கமானவை. அது என்ன? ஹஜ்ரத் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா பட்டியல் போடுவாங்க. இன்னும் நபியனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யஸூமு ஆஷூரா, பெருமானார் ஆஷூரா நோன்பை விடாமல் வைத்தார்கள். பெருமானாருக்கு ஆஷூரா நோன்பு ரொம்ப பிரியமானது, வைப்பாங்க. அடுத்து சொன்னாங்க தில்ஹிஜ்ஜாவினுடைய ஆரம்ப 9 நாட்கள் பெருமானார் நோன்பை ஆசையோடு வைப்பார்கள், நாம் அடைய போகிறது. அடுத்து சொன்னார்கள் ஒவ்வொரு மாதத்தின் 3 நாட்கள் நோன்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடாமல் வைப்பார்கள். இதை ஆசையோடு பெருமானார் செய்கிறாமல் என்று ஹஜ்ரத் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா பேசுவார்கள். எனவே அன்பானவர்களே, இதுல 9 நாட்கள் நோன்பு வைக்கணும். திருமதியில ஒரு ஹதீஸ் வரும். எப்படிப்பட்ட ஹதீஸ் என்றா அன்பானவர்களே, இந்த நாட்கள்ல ஒரு நாளைக்கு நோன்புக்கு என்ன நன்மை தெரியுமா? ஒரு நாள் நோன்பு வச்சா, இந்த நஃபிலான நோன்புகள்ல முதல் 8 நாள் சொல்றேன், 8 நாள்ல ஒரு நாள் நோன்பு வச்சா 1 வருஷம் நோன்பு வச்ச நன்மை, 1 வருடம். அப்ப 8 நாட்கள் நோன்பு வைத்தால் அன்பானவர்களே 8 வருஷம் நோன்பு வச்ச நன்மை கிடைக்கும். இந்த ஒரு நாள்ல ஒரு அமல் செஞ்சா 1000 நாட்கள் செய்த அமலுக்கான கூலி எழுதப்படும். 1000 நாட்கள். இப்படி எக்கச்சக்கமான சிறப்புகள். 9வது நாள் அரஃபாவினுடைய நாள். இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு இருந்தா அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் அடுத்து தொடருவோம். அடுத்த 4வதுல 9வதா இருக்கக்கூடிய அரஃபாவினுடைய நாளும் குர்பானுடைய சட்டங்களும் அல்லாஹ் நசீபாக்கட்டும். அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அன்பானவர்களே, கேட்டவைகளை அமல் செய்ய வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்ந்த கல்புகளாக நம்முடைய கல்புகளை நசீபாக்குவானாக. வருகிற காலங்கள் பொன்னானவை, வாக்கியமானவை. அதை பயன்படுத்தியவர்கள் உலகத்தில் தலை சிறந்த மனிதர்கள். அல்லாஹ் அப்படிப்பட்ட தலை சிறந்தவர்களாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஹஜ்ஜுக்கான நசீபை அல்லாஹ் தொடர்ந்து நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் ஆண்டுதோறும் தந்தருள் புரிவானாக. அல்லாஹ் பொருளாதாரத்திலும் ஆஃபியத்திலும் எல்லா விதமான பரக்கத்துகளையும் உங்களுக்கும் எமக்கும் தந்து அல்லாஹ் தஆலா நம்முடைய அமர்வை கபூல் செய்து நம்முடைய எதிர்வரக்கூடிய இந்த அற்புதமான இந்த 10 நாட்களை அல்லாஹ் தஆலா அமல்களோடு கழிக்கக்கூடிய, அவனுக்கு உகந்த முறையில் கண்ணியம் செலுத்தக்கூடிய உயர்வானவர்களை அல்லாஹ் நம்மை கபூல் செய்து கொள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.